தேர்தலில் தமிழ் தேசியத்தின் தடுப்பூசி வேலை செய்ததா? நேற்றைய தினமான மே 6ஆம் தேதி நடந்து முடிந்துள்ள உள்ளூராட்சி தேர்தலில் ஆட்சியில் இருக்கும் தேசிய மக்கள் சக்தி தனித்து போட்டியிட்டு 43.26% வாக்குகளை பெற்று 3927 ஆசனங்களை வென்று முதலாம் இடத்தை பிடித்துள்ளது. சயித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி 21.69% வாக்குகளை பெற்று 1767 ஆசனங்களை வென்று இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது. மொட்டு கட்சி என்று அழைக்கப்படும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 9.17% வாக்குகளை பெற்று 742 ஆசனங்களை வென்று மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளது. நான்காம் இடத்தை பிடித்துள்ள ஐக்கிய தேசிய கட்சி 4.69% வாக்குகளை பெற்று 381 ஆசனங்களை வென்றுள்ளது. அதே நேரம் வடக்கு கிழக்கு உட்பட்ட பகுதிகளில் இலங்கை தமிழரசு கட்சி 2.96% வாக்குகளை பெற்று 377 ஆசனங்களை வென்றுள்ளது. மேலும் பொதுஜன முன்னணி 300 ஆசனங்களையும், சர்வஜன அதிகாரம் 226 ஆசனங்களையும், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 116 ஆசனங்களையும், சங்க சின்னத்தில் போட்டியிட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 106 ஆசனங்களையும், சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்ட தமிழ் தேசிய பேரவை 101 ஆசனங்களையும் வென்றுள்ளன. தேசிய ரீதியிலான உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளின்படி கடந்த வருடம் இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தல் 2024 ஒப்பிடுகையில் ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் வாக்கு வங்கியில் கணிசமான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகின்றது. ஜனாதிபதி தேர்தலில் அடிக்க ஆரம்பித்த அனுராலை பொது தேர்தலில் சுனாமி பேரழியாக அடித்து 61.56% வாக்குகளை என்பிபி பெற்றிருந்தது. என்பிபி அதிகாரத்தை கைப்பற்றி 6 மாதங்கள் கடந்த நிலையில் நேற்று நடந்த உள்ளூராட்சி தேர்தலில் 17.3% தனது வாக்கு வங்கியில் சரிவை கண்டுள்ளது. என்பிபி அரசாங்கம் பதவியேற்றத்தில் இருந்து லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிராக எடுத்து வரும் நடவடிக்கைகள், தேங்காய் விலை உயர்வு, உப்பு தட்டுப்பாடு மற்றும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் போன்ற இன்னும் பிற காரணங்களை கோரி எதிர்கட்சிகள் செய்த பிரச்சாரங்கள் என்பன என்பிபி அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை குறைத்துள்ளதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர். அதே நேரம் கடந்த பொது தேர்தலில் 17.66% வாக்குகளை பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தி இம்முறை 21.69% வாக்குகளை பெற்று தனது வாக்கு வங்கியை 4.3% உயர்த்தியுள்ளது. அதேபோன்று நாமல் ராஜபக்சவின் மொட்டு கட்சி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 3.14% வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தது. இம்முறை 9.17% வாக்குகளை பெற்று 6.3% தனது வாக்கு வங்கியை மேம்படுத்தியுள்ளது. பொது தேர்தலுடன் ஒப்பிடுகையில் உள்ளூராட்சி தேர்தல்களில் மக்களின் வாக்களிக்கும் மனப்பாங்கு எப்பவுமே வித்தியாசமாகவே இருக்கும். வாக்காளர்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் உள்ளூராட்சி தேர்தலில் மிக நெருக்கமான தொடர்புகள் காணப்படும். வாக்களிப்பவர்களின் மனப்பாங்கில் கட்சி கொள்கைகளுக்கு அப்பாற்பட்ட விடயங்களான குடும்பம், குலம், சாதி மற்றும் நட்பு என பல பிற காரணங்களும் தாக்கம் செலுத்தும் என்பது மறுக்க முடியாத உண்மை. வடக்கு கிழக்கை பொறுத்தவரை இம்முறை எதிர்பார்த்த மாதிரியே தமிழ் மக்கள் தமது சுயாட்சிக்கான அவாவை மீண்டும் ஒரு தடவை வெளிப்படுத்தியுள்ளார்கள் என்றே அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இறுதி யுத்தம் முடிவடைந்து 16 ஆண்டுகளாக ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வோ அல்லது திட்டமிட்ட முறையான அபிவிருத்தியோ இல்லாத விரக்தியில் இருந்த தமிழ் மக்கள் கடந்த பொது தேர்தலில் என்பிபியை ஆதரித்து தமிழ் தேசியம் பேசி ஏமாற்றி வந்த தமிழ் கட்சிகளுக்கு பாடம் காட்டியிருந்தனர். பாராளுமன்ற தேர்தலில் வடக்கு மாகாணத்தில் பாரதூரமான சரிவை சந்தித்த தமிழரசு கட்சி உட்பட்ட ஏனைய தமிழ் தேசியம் பேசிய கட்சிகள் வடக்கு தமிழர்கள் திசை காட்டியை சமச்சி புரிந்து கொண்டதாக இம்முறை உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளை எடுத்துக்கொள்ள முடியும். வெறும் உணர்ச்சி அரசியலை மட்டும் பேசிக்கொண்டு 16 வருடங்களாக உருப்படியாக தமிழ் மக்களுக்கு எதுவும் செய்யாது 4 பக்கமும் சிதறண்டு அரசியல் வியாபாரத்தில் தமிழ் தேசியம் பேசிய கட்சிகள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தன. ஒரு பக்கம் அதிகாரத்தில் இருக்கும் அரசாங்கங்களுக்கு தமிழ் மக்களின் நலன்களுக்கு மாறாக தமது தனிப்பட்ட அரசியல் நலன்களுக்காக முட்டுக் கொடுத்தும் வந்திருந்தன. இம்முறை உள்ளூராட்சி தேர்தலில் சிதறண்டிருந்த தமிழ் தேசியம் பேசும் கட்சிகள் கூடி கூடி கதைத்து தமக்குள் உடன்பாடுகளை ஏற்படுத்திக் கொண்டு கூட்டாக போட்டியிட்டன. தமிழ் தேசியம் பேசும் கட்சிகள் தமக்குள் பிளவுபட்டுக் கொண்டு ஏட்டிக்கு போட்டியாக செயற்பட்ட தமிழ் மக்களின் அரசியல் பிரதித்துவத்தின் பேரம் பேசும் வலுவை கேள்விக்குட்படுத்தியிருந்தன. இந்த போக்கிற்கு கிடைத்த அடியே பாராளுமன்ற தேர்தலில் என்பிபிக்கு கொடுத்த ஆதரவாகும். எப்படி இருந்தாலும் நாடு முழுமைக்கும் வீசிய அனுராலையும் இதற்கு ஒரு காரணமாகும். உள்ளூராட்சி தேர்தலை பொறுத்தவரை வடக்கு கிழக்கில் தமிழரசு கட்சியை விட ஒரு ஆசனத்தையே குறைவாக பெற்ற என்பிபி 377 ஆசனங்களை வென்றுள்ளது. இது போனஸ் ஆசனங்கள் நீங்களாக என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் என்பிபியை தமிழ் மக்கள் முழுமையாக நிராகரித்து விட்டார்கள் என்று கருதவும் முடியாது. ஏனெனில் என்பிபி வடக்கு கிழக்கில் உள்ளூராட்சி மன்றங்களில் இரண்டாவதாக அதிகூடிய வாக்குகளை பெற்று எதிர்கட்சியாகியுள்ளது. எப்படியாயினும் தமிழ் தேசிய கட்சிகளின் ஊரில் எங்களை நாங்களே ஆள வேண்டும் என்ற சுயாட்சி கொள்கைகளுக்கு தமிழ் மக்கள் தமது வாக்குகளை போட்டு மீண்டும் ஒரு இறுதி சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுத்துள்ளனர். வடக்கு கிழக்கில் போனஸ் ஆசனம் உட்பட தமிழ் கட்சிகள் பெற்ற ஆசனங்கள் தேசிய கட்சியான என்பிபியை விட அதிகமாக இருக்கின்றன.
வடக்கு கிழக்கில் இலங்கை தமிழரசு கட்சி மொத்தமாக 412 ஆசனங்களையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு 107 ஆசனங்களையும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 104 ஆசனங்களையும், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் 38 ஆசனங்களையும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 36 ஆசனங்களையும், தமிழ் மக்கள் கூட்டணி 18 ஆசனங்களையும் பெற்றுள்ளன. பச்சையாகவே தமிழினவாதம் பேசி வந்த சைக்கிள் கட்சியின் சட்டத்தரணி சுகாஸ் கனகரத்னத்தின் கட்சி வடக்கு கிழக்கில் பெரும் செல்வாக்கை பெறவில்லை. சங்கு கூட்டணியே வடக்கு கிழக்கில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு அடுத்ததாக அதிகூடிய வாக்குகளை பெற்று 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. சைக்கிள் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி மாவட்டத்துக்கு ஒரு தமிழரசு கட்சியாக பிளவுபட்டு செயற்பட்டு வருகின்றது. அப்படியிருந்தும் வடக்கு கிழக்கில் 37 சபைகளில் முன்னணிக்கு வந்துள்ளது. கிளிநொச்சி மாவட்டம் தனது கோட்டை என்பதை சிவஞானம் ஸ்ரீதரன் மீண்டும் ஒரு தடவை நிரூபித்துள்ளார். அதே நேரம் தமிழரசு கட்சியை கடத்தி தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் எம் ஏ சுமந்திரனின் சொந்த தொகுதியான குடத்தனையில் வீட்டை சங்கு தோற்கடித்துள்ளது. பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட எம் ஏ சுமந்திரன் நிலைமையை புரிந்து கொண்டு அடக்கி வாசித்ததால் உள்ளாட்சி தேர்தலில் அவருக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. 6000 ஏக்கர் காணிகளை அரசுடைமையாக்கும் வர்த்தமானி வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தி மீதான நம்பிக்கையை தகர்த்தது என்று கூறினால் மிகையாகாது. கைவிடப்பட்டுள்ள காணிகளை அரசுரிமையாக்கும் திட்டம் நாடு முழுமைக்குமானது என தேசிய மக்கள் சக்தி தரப்பில் கூறப்பட்டாலும் கடந்த கால தமிழ் மக்களின் அனுபவங்கள் வாயிலாக அவர்கள் அதனை நம்ப தயாராக இருக்கவில்லை. தமிழர் மரபு வழித்தாயக பிரதேசங்களில் திட்டமிட்ட ரீதியில் அபிவிருத்தி திட்டம் என்ற போர்வையில் செய்யப்பட்ட சிங்கள குடியேற்ற திட்டங்களினால் குடிப்பெரம்பலில் ஏற்பட்ட மாற்றம், பறிபோன தமிழர் நிலங்கள் என தமிழ் மக்களின் கசப்பான அனுபவங்களுக்கு மறந்துபட வந்த தேசிய மக்கள் சக்தியும் அதனையே செய்ய முயலுகின்றது என்ற அச்சத்தை காணி அரசுடைமையாக்கல் வர்த்தமானி ஏற்படுத்தியிருந்தது. இந்த விடயம் மேலெழும்பு அதனை எம் ஏ சுமந்திரன் சாதுரியமாக கையாண்டார் என்றே கூற வேண்டும். அதே நேரம் என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விடயத்தில் சரியான விளக்கத்தையோ அல்லது நாங்கள் தமிழ் மக்கள் பக்கம் நிற்கின்றோம் என்ற உறுதியையோ கொடுக்கவில்லை. மேலும் தையிட்டு விகாரை பிரச்சினை, அரசியல் கைதிகள் விடுதலை, காணி விடுவிப்பு, அரசியல் தீர்வு மற்றும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம் என தமிழ் மக்கள் மத்தியில் குறைந்துவிட்டு எரியும் பிரச்சனைகள் இன்னும் உள்ளன. அதே நேரம் கவர்ச்சிகரமான ஆக்கப்பூர்வமான அபிவிருத்தியும் மக்களுக்கு வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் வாக்காளர்கள் பிரிந்து தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் வடக்கு கிழக்கில் என்பிபிக்கு வாக்களித்துள்ளனர். மருத்துவ மாஃபியாவுக்கு தடுப்பூசி போட வந்த சிகிச்சை குழு வசூல் ராஜா வைத்தியர் அர்ஜுன ராமநாதனால் ஒரு ஆசனத்தை கூட வெல்ல முடியவில்லை. புலம்பெயர் தமிழர்கள் ஒரு பகுதியினரிடமிருந்து வசூலித்து அரசியல் நடத்தும் அர்ஜுன ராமநாதனின் போலி முகநூல் பெண்களுக்கு எதிராக மேற்கொண்ட கருத்தியல் ரீதியான வன்முறை மற்றும் அர்ஜுனாவுடைய நேர்மையற்ற நடத்தைகளாலான சர்ச்சைகளுக்கு தமிழ் மக்கள் பாடத்தை புகட்டியுள்ளனர். அதே நேரம் வடக்கு கிழக்கில் வாக்களிப்பு வீதத்திலும் கணிசமான அளவு வீழ்ச்சி காணப்பட்டிருந்தது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஆர்வத்தோடு வாக்களித்தவர்கள் இம்முறை வீடுகளில் முடங்கிவிட்டனர். அந்த வகையில் சீடமெடுத்துக் கொண்டிருந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு தமிழ் மக்கள் மீண்டும் ஆக்சிஜன் கொடுத்துள்ளார்கள். வரலாற்றிலிருந்து தமிழ் தேசிய கட்சிகள் பாடம் படித்துக் கொண்டு பிளவுபட்டு நிற்காமல் இணைந்து செயற்பட வேண்டும். அதன் மூலம் இலங்கையில் தமிழ் மக்களின் நீண்டகால கோரிக்கையான தமது சுய நிர்ணய உரிமைகளுடன் கூடிய உரிமைகளை பெற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழ வழிவகை செய்ய வேண்டும் என்பதை தமிழ் தேசிய அரசியல் ஆதரவாளர்களின் கோரிக்கையாகும். தமிழ் தேசிய கட்சிகள் வளமை போல் இல்லாமல் இம்முறை உள்ளூராட்சி மன்றங்கள் ஊடாக வினைத்திறனான ஆட்சியை வழங்கி உள்ளூர் அபிவிருத்தியை சிறந்த முறையில் முன்னெடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடப்பட்டுள்ளது. சட்டத்தரணி சுகாஸ் தனது முகநூலில் உள்ளூராட்சி தேர்தலில் ஜேவிபி சவப்பட்டிக்குள் அடக்கம் என பதிவிட்டுள்ளார். ஆனால் என்பிபி இதுவரை காலமும் உள்ளூராட்சி தேர்தலில் வடக்கு கிழக்கில் வேட்பாளர்களை நிறுத்தும் அளவுக்கு செல்வாக்கு கொண்டிருக்கவில்லை. ஆனால் முதல் தடவையாக தனித்து வடக்கு கிழக்கில் போட்டியிட்டு உள்ளூராட்சி மன்றங்களில் 2வது அதிகூடிய ஆசனங்களை பெற்று எதிர்க்கட்சியாகியுள்ளது. சைக்கிள் சங்க சின்னத்தில் போட்டியிட்ட முன்னாள் போராட்ட கட்சிகள் பெற்ற ஆசனங்களை விட குறைவாகவே பெற்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.